ஸோ நிறைய வீடியோட டூர் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது MVS மஹால், அதாவது ஒரு பெரிய வெட்டிங் மஹாலோட ஒரு டூர் தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடு அப்படின்னா நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒர்க் நடக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம், இன்டீரியர், அதுக்கு தேவையான ஃப்ளோரிங் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஸோ இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, உள்ள இன்டீரியர் எப்படி பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரிங், கிரனைட் டைல்ஸ் இதெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத போய் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LNT பைபாஸ், கோயம்புத்தூரோட LNT பைபாஸில் இருக்குது. மதுக்கரை ஏரியா பக்கத்தில் வந்துட்டு இந்த இவ்வளோ பெரிய மஹால் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங்கோட இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு கல்யாண மண்டபத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டூராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ முழுவதுமாக பாருங்கள். வாங்க மண்டபத்தில் போய் பார்க்கலாம். $50,000+ ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த மஹாலுக்கு ஒரு சின்னதாக கோவில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் காஃபி ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய கிரனைட் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீமியமான ஒரு கிரனைட் போட்டிருக்காங்க. அண்ட் மொத்த கோவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தீமில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு டிவைனான ஒரு பிளேஸாக இருக்குது. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே, அதாவது உள்ள என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பின்னாடி இருக்க பார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. அண்ட் முன்னாடி கொடுத்துருக்க இந்த ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 கிரனைட் பீஸை கட் பண்ணி போட்டு இங்கே ஆர்டிஃபிஷியல் கிராஸை வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிராஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயாக அதில் இருக்கும். ஸோ இந்த மண்டபத்தோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏசிபி சீட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமான ஒரு எலிவேஷன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் மண்டபம் அப்படிங்கும்போது இந்த எலிவேஷன் தான் வெட்டிங் ஹாலோட ப்ரீமியம்னஸை வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் மாதிரி. ஸோ இந்த இடம் எதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கப்பல் வராங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டோ இல்லை காரில் வந்து ட்ராப் பண்ணிட்டு ஒரு சின்னதாக வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 சைஸில் இருக்க ஃபுல் பாடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் பாடி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட கிரனைட் மாதிரி தான். நம்ம வந்து இதை எந்த அளவுக்கு நோசிங் பண்ணாலோ இல்லை எவ்வளோ தேஞ்சாலும் வந்து கலர் சேஞ்சே ஆகாது. 15 mm திக்னஸ் இருக்குது. ஃபேஸர்லாம் யூஸ் பண்ணிட்டு சூப்பரான வந்து ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவாக கல்யாண மண்டபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரனைட்டு தான் ஸ்டேர் கேஸாக கொடுப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு சேம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸுமே வந்து சேம் 15 mm திக்னஸ் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன், அந்த எப்படி டிசைன் இருக்கோ ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிசைன் பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 8x2.25 சைஸில் இருக்கக்கூடிய கல், அதான் வந்து கட் பண்ணி அதுவும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைல்ஸாக வந்து லே பண்ணி ரெண்டுத்தையும் ஒட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த டைல்ஸ் வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது ஒரு ஐவரி தீமில் தான் வந்துட்டு மொத்தமாகவே இருக்க போகுது. ஸோ ஐவரி வந்து ரொம்ப ஃபேவரட்டான கலர். மொத்த மண்டபம் டூயல் டோன் கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு யூஸ் பண்ண ஃப்ளோரிங், இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐவரி தீம் அதிகமாக இருக்கும். ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ஸோ இது ஃபுல்லாகவே ஐவரி தீமில் தான் இருக்குது. இதே டைலில் தான் வந்து வால்லையுமே பதிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதை வாலில் பதிச்சதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீக்குட் கலர்லேயே நம்ம வந்து எலிவேஷனில் கூட பார்த்துருப்போம். ஸோ அதே கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கப்பல் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே டைமில் ஒரு 4 பேர் வந்து ஈஸியாக போக முடியும். 2 சைடும் ஸ்பேஸோட போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபால் சீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு டீக்குட்டில் இருக்கக்கூடிய சின்ன பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் எல்லாமே வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். உள்ளே வந்து இன்டீரியர் அண்டு ஃபால் சீலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இது புது மண்டபம். ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வெளியே பார்த்த மாதிரி சேம் இங்கே போட்டுருக்க டைலுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.25 5 ஹால் அந்த டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த ஃபால் சீலிங்கோட அந்த லைட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபால் சீலிங்கோட லைட் வந்து கீழே ஃப்ளோரிங்கில் பட்டு இந்த இடமே எல்லாமே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு மாதிரி கிளிட்டராக இருக்குது. இது மொத்த ப்ரீமியமாக இதை எடுத்து காட்டுறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இருக்கிற எல்லாமே வந்து அந்த டீக்குட் கலர் தான் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அங்கே கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ஃபோக்கஸ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபால் சீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பன் ஹாலாக இருக்கும்போது நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக எக்கோ ஆகும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அக்யூஸ்டிக் பேனல்ஸை வந்துட்டு ஃபால் சீலிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எவ்வளோ சவுண்ட் வந்தாலும் சவுண்ட் ப்ரூஃபாகவே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ புதுசாக பண்ணிகிட்டு இருக்க கல்யாண மண்டபங்களில் தான் பண்ணுறாங்க. பழைய கல்யாண மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது சவுண்ட்லாம் ஏதாவது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக எக்கோ ஆகும், ஆடியோ ப்ராப்பராக கேட்காது. ஸோ அதுக்கான ப்ராப்பரான ஒரு அக்யூஸ்டிக் பேனல் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபால் சீலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா டீக்குட்டோட டிசைன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே தீமாக இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறோம் அப்படின்னாலும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டேஜுக்கு போய் பார்க்கலாம்.
ஸோ ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஃப்ளோரிங்கில் டைல் கொடுத்துருக்காங்களோ அதே டைல் தான் வந்து ஸ்டேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேஜ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஃபால் சீலிங்கை வந்துட்டு ஸோ எக்ஸ்டெண்டட் வரையும் கொடுக்கும்போது இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக ரொம்ப வைடாக தெரியுதுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு சைடுமே வந்து கப்பிள்கான ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மணமகன் மணமகள் அறைன்னு சொல்கிறாங்களா, ஸோ அது ரெண்டுமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ஒரு பெட்ரூம் டச் டாய்லெட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அண்ட் இது ஒரு புதுசாக கட்டின வெட்டிங் ஹால் அப்படிங்கிறதுனால நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பொதுவாக வெட்டிங்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேன் வந்து ஒரு சின்ன சேர் போட்டு ஏறி கேமராவில் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் அங்கே தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ப்ராப்பரான ஃப்ரேம் வச்சா சூப்பராக எடுக்க முடியும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டார் கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. மேலே கார்னரில் பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து ஒரு ஸ்டாண்டி மாதிரி கொடுத்து இல்லைனா கீழேருந்து ஒரு ட்ரைபாட் கொடுத்து தான் பண்ணுவாங்க. பட் ப்ரொவிஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு எல்லா இடத்துலையும் ஒயரிங் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க சென்ட்ரலைஸ்டு ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏசி வந்து பார்த்திங்கன்னா வெறும் சைடில் மட்டும் தான் தெரியும். அண்டு ஸ்பீக்கர் சிஸ்டம், அதாவது ஆடியோ சிஸ்டத்துக்கான நிறைய ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிச்சனை போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா ஒரு மண்டபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மண்டபம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கீழே இருக்கிற கிச்சனாக இருக்கட்டும், டைனிங் ஹாலாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கீழே போய்ட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மஹாலோட ரொம்ப யூனிக்கான விஷயமே இந்த இடம் தான். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இடங்கள்லையுமே சீலிங் வரைக்குமே ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கோட்டா ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கிச்சனில் வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் யூஸே பண்ண மாட்டாங்க. பட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு டைல்னு சொல்லலாம். க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணதுனால நேச்சுரல் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இந்த இடம் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. பொதுவாக கிச்சன் அப்படின்னாலே ஒரு மாதிரி டார்க் பிளேஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். இத்தனைக்கும் 1-2 லைட்ஸ் தான் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அண்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. நிறைய மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், எக்யூப்மெண்ட் எதுவுமே இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்னி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தோசை கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் காமன் வந்து நம்ம வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் டிவைட் பண்ணுற ஒரு பில்லருக்குமே கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடங்கள்லாம் வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது அழுக்கு இருக்கும், இல்லை கையில் ஏதாவது மாவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கும்போது ஃபுல்லாகவே அழுக்காயிடும். ஒரு வெட்டிங் முடிஞ்சாலே இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறோம், இல்லைனா ரீபெயிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான டைல்ஸ் போட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் கூட பீடிங் கொடுத்துட்டு ரொம்ப க்ளீனாக வச்சிருக்காங்க. அண்ட் கார்னர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் எக்யூப்மெண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிச்சனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குமே ப்ராப்பரான லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலரில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு இடத்துல இருந்து மற்ற எல்லா இடங்களுக்குமே வந்து கேஸ் வந்து போயிடும். ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பஃபெட் ஏரியா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்குமே வால் டைல் ஓட்டுனதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரான ஒரு வாலாக இருந்ததுன்னா கிச்சன் ஏரியா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கரியாயிடும். அதுவும் அப்பப்போ சமைக்கிற இடங்களே ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் மாதம் சமைக்கும் போது இந்த மொத்த வாலுமே வீணாக போயிடும். ஸோ அதனால தான் சீலிங் வரைக்குமே வாலில் வந்து டைல் ஒட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒரு வெட்டிங் முடிச்சதுக்கான ஒரு தடையுமே கிடையாது. மொத்த சீலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டினதுனால அவங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இண்டோர் டைனிங் ஏரியா. வெளியே நம்ம பார்த்த மாதிரி பஃபெட் ஏரியாவில் வந்து 600 மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு சாப்பிட முடியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 300 பீப்புள் வந்து ஆக்குபை பண்ணுற அளவுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, சேர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸிமம் எல்லா இடங்களிலுமே ஒரே மாதிரியான டைல்ஸ் தான் இருக்கும். 5.25 2.25 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே 15 mm ஹை குவாலிட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பொருளை கீழே போகிறோம், ஒரு டேபிள் கீழே விழுது அப்படின்னா உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைல்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப பர்ஃபெக்டாக தேடி வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் வால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் வால் வந்து ஈஸியாக அழுக்காயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைல்ஸ் அண்டு இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசி கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் லைட்ஸ் எல்லாமே சீலிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேசன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியில் போகிறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து இப்போ நம்ம சூட் ரூமில் இருக்கும். சூட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் கிரவுண்ட் ஃப்ளோர், மண்டபம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ மொத்தத்துக்குமே ஸ்டார் கேஸ் 2-3 இடங்களில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் வசதியுமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 16 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூம் வந்து சூட் ரூம். ஸோ 15 ரூம் நார்மல் ரூம், ஒரு ரூம் சூட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூட் ரூம் வந்து பார்க்கும்போது நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே நம்ம கீழே பார்த்து அதே மாதிரியான டைல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபேஸர் வச்சு யூஸ் பண்ணதுனால எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக வந்து இதில் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெட்ரூம். ஸோ பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்துட்டு டெஃப்லான் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கர்டன்ஸை எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும்.
ஸோ பார்க்கிங் அப்படிங்கிறத இங்கேருந்து பார்த்துக்கலாம் அண்ட் மெயின் ரோடு வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். நிறைய இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி கபோர்டு ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பரான கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு டிவிக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாத்ரூம். ஸோ நல்ல ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம். ஃபுல்லாக பிளாக் கலர் டைல் சீலிங் வரைக்கும் விட்டுருக்காங்க. ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூட இந்த மண்டபத்தோட உரிமையாளர் இருக்காங்க. ஹலோ சார், இந்த மண்டபம் கட்டுறதுக்கான நோக்கம் என்னங்க சார்? இதை கட்டுறதுக்கு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? தம்பி, எங்களோட பெரியவங்களோட ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா எல்லாருமே ஒரு கல்யாண மண்டபம் கட்டணுங்கிறது எங்கள் கனவு. எங்கள் அண்ணார் எல்லாருமே நாங்கள் ஒரு கனவாக வச்சுருந்தோம். அது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ரொம்ப நாளாக கனவாக இருந்தது. அதை வந்து கட்டக்கூடிய ஒரு நேரம் வந்தது. கட்டுறக்கு ஆரம்பித்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த மண்டபம் கட்டுறதுல கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ், ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு மெட்டீரியல் எப்படி பார்த்து வாங்குனீங்க? அந்த மெட்டீரியலுங்கிறது கம்பி, ஜல்லி, மணல் எல்லா பக்கம் எல்லா ஊர்லேயும் ஈஸியாக கிடைக்கும். ஒரு ஊருக்கு 10 கடை வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே அது ஈஸியாக கிடைக்கும். சொல்லப்போனால் நாங்கள் வந்து இந்த டைல்ஸ் ஒன்று தான் ரொம்ப தூரமாக நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுற்றினோம். கேரளா, தமிழ்நாட்டுக்குள்ளே, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். அப்புறம் ஒரு நாள் அவனாசி ரோட்டில் போட்டுக்கல எங்கள் சொந்தக்காரர் வந்து இப்படி டார்கெட் டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனாசி பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, ஷோரூம் இருக்குது, போய் பாருங்கன்னு சொன்னார். நேராக கடைக்கு போனோம். போன உடனே அங்கே பார்க்கல எல்லா இடத்துலையும் பார்த்ததை விட அங்கே கொஞ்சம் எங்களுக்கு பிடித்தமான ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. நாங்கள் என்ன நினச்சோம்ல அங்கே இருந்தது. அப்புறம் ரேட்டும் நாங்கள் ஃபைனல் பண்ண ரேட்டுக்கு அவங்க வந்து ஈஸி எங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணி இன்றைக்கும் எங்கள் வேலை இன்னும் கொஞ்சம் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க நீட்டாக சப்ளை பண்ணி எங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒன்று தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணது. மீதி எல்லாமே அப்புறம் இன்ஜினியர் எல்லாமே பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணுற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து நிறைய இடங்கள் பிளைன் வாலாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு வால்பேப்பர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு? நாங்கள் அது வந்து அவங்களுக்கு செலவு வேண்டான்னு நாங்கள் எல்லாமே மண்டபத்துக்கு தேவையானதை விட எச்சா பண்ணி வச்சுட்டோம். சிலவங்க வந்து பேக்ட்ராப் வேணுங்கிற விரும்புகிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் விரும்புகிறாங்க. அது அவங்களோட சௌகரியம். அது எப்படி வேணுமோ, ஆனால் பேக்ட்ராப் எல்லாமே நம்ம மண்டபத்தில் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களோட விருப்பம் தானே அது. நம்ம அதை வந்து பண்ண முடியாதுல்ல. மண்டபத்தோட ஃப்ளோரிங் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க சார். ரொம்பவும் பார்க்குறதுக்குமே ரொம்ப ஒரு வைடான ஒரு பிளேஸை உருவாக்குது. ஸோ அந்த ஃப்ளோரிங் வந்து எப்படி சூஸ் பண்ணி என்ன மெட்டீரியல் பயன்படுத்திருக்கீங்க? தம்பி, எங்கள் ஃப்ளோரிங் வந்து வர்றவங்க எல்லாருமே மார்பிளாக, இட்டாலியன் மார்பிளானு தான் கேட்குறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் அது டைல்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வாங்கின இடத்தையும் சொன்னேன், புரிஞ்சுதா? அதனால நீங்கள் அது வந்து டைல்ஸ் தான். எல்லாருமே வந்து இது கிரானைட்டாக, இட்டாலியன் மார்பிளாக என்னென்னு புரியலிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்டாங்க. அது டைல்ஸ் தான். 5.25க்கு 2.25 எங்கள் சைஸ். அவங்க எங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்த்தா அவங்க வந்து மார்பிளான்னு கேட்பாங்க, இட்டாலியன் மார்பிளானு. அது மார்பிள் கிடையாது, டைல்ஸ் தான். ஸோ இது வந்து புது மண்டபம், புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ புக்கிங் வந்துட்டுருக்குங்க சார்? எந்த மாதிரி போயிட்டுருக்குங்க சார் பிஸ்னஸ்? புக்கிங் நிறையா ஆகிடுது. 10 நாங்கள் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு. இப்போ ஒரு 15-16 புக்கிங் ஆகிடுச்சு. 2 கல்யாணம் மேரேஜ் முடிஞ்சுது. இனி அடுத்தடுத்தது மேரேஜ் வந்துட்டு தான் இருக்குது. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். நம்ம நிறைய ஹோம் டூர் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஒரு வெட்டிங் ஹாலோட டூர் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்குமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நம்ம கிச்சன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு மண்டபம். அதனால ஒரு விஷயமே பார்த்து பண்ணியிருந்தாங்க. இந்த மண்டபத்தோட ஓனர்கிட்ட பேசும்போது அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு ஒர்க்குக்காக தான் வந்திருந்தோம். ஒரு புது மஹாலாக இருந்தது. சின்னதாக வந்து அப்ரோச் பண்ணோம், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம சின்னதாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மண்டபம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும், நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. கிரனைட் மார்பிள்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமாக வாங்கி இதில் பதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். புதுசாக இருந்ததுனால தான் நாங்கள் வந்து கவர் பண்ணோம். இந்த மண்டபத்தோட ஹால்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், வாலாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் டைல்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு மெயினான ரீசன் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அண்ட் பார்க்க ப்ரீமியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த ஃப்ளோரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் மாதிரி இருக்கும், பட் அது கிரனைட் கிடையாது. புது வகையான டைல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மண்டபம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் எப்படி இருக்கும், உள்ள கிச்சன் எப்படி இருக்கும், சூட் ரூம் எப்படி இருக்கும், ஒரு ரூம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னொரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோட வந்து சந்திக்கிறேன். வேலை வந்து சொல்லுறேன். பை.